இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:10. நான் என்ன பண்ணிடுறேன், எப்பப்போ என்னென்ன தேவையோ அதெல்லாம் அன்னன்னைக்கு மட்டும் வாங்குகிறேன். சும்மா இப்படி அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி சும்மா போனேன். ஒரு நாளைக்கு எனக்கு 2000 இல்லாமல் செலவு இல்லை. ஸோ அதுக்காக இன்றைக்கி போனேன்னு வச்சுக்கோங்களேன், 1150 ஆச்சு. ஸோ என்ன 1150ன்னு வாங்க பார்க்கலாம், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஜாஸ்தியாக கம்மியான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு அது பழகிடுச்சு. வாங்க என்னென்னு நான் சொல்கிறேன். 2 இளநீ 120 கணக்கு போட்டுக்கோங்க. அந்த எனக்கு சோப் தூள் ஒட்டுக்காக வாங்கி தான் பழக்கம். ஸோ சோப் தூள் இதெல்லாம் சேர்த்தி, வெறும் சோப் தூள், அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, வெல்லம், ஹார்பிக்கு, ஸ்க்ராட்சு சோப்பு, அப்புறமேட்டு உடம்புக்கு போடுற சோப்பு. தாஜ் தான் வாங்குவேன், இப்போ தாஜ் இல்லைன்றதுனால 3 ரோசஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து 500. ஓகேவா? அது ஒரு 60 120 கணக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த தக்காளி, இந்த கேரட்டு, இந்த பீன்ஸு, இந்த மரவள்ளிக்கிழங்கு, அது பேர் என்னது, வெள்ளரிக்காய். வாழ்க்கையிலே முதல் முறையாக நான் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் வெள்ளரிக்காயே வாங்கினதில்லை, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. புதினா, அதுக்கப்புறமேட்டு இந்த சின்ன வெங்காயம் 1/2 கிலோ 80 ரூபாயாம். பெரிய வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாயோ 70 ரூபாய் சொன்னாங்க. இது 10 ரூபாய்க்கு. இஞ்சி இதெல்லாம் மட்டும் அவக்கடையில் சேர்த்து ஒரு 200. இது கொய்யாப்பழம் 1/4 கிலோவே 40 ருபீஸ் சொல்லி வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாதுளப்பழம் 1 கிலோ 260. அதுக்கப்புறம் அது நாளைக்கு வியாழக்கிழமை சாமி கும்பிடலாங்கிறதுக்காக ஒரு 3 முழம் பூ வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது ஒரு 150. ஸோ இப்போ நான் சும்மா இப்படி போயிட்டு வந்ததுக்கு, காலையில் பால் நான் கணக்கில் சேர்த்துறேன். போயிட்டு வந்ததுக்கு இவ்வளோ செலவு பண்ணி தான் ஆகணும், ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகே.